நைட்டே தூங்கும்போது பாலில் வந்து உரமோர் ஊற்றி இந்த மாதிரி தயிர் எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் இன்னைக்கு கொஞ்சமாக வெண்டைக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு தயிரையும் மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் மோட் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 3 பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, 10 சின்ன வெங்காயம், அப்புறம் ஊற வச்ச பச்சரிசியும் கடலப்பருப்பும் ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காவையும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இல்லை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் இப்பயும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அரைக்கும் போது அந்த தேங்காவோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, நம்ம வதக்கி வச்சிருந்த வெண்டைக்காய், அப்புறம் 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வதக்கி விட்டுட்டு கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிட்டு உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், தண்ணி ஆட் பண்ணிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கனால நல்லா திக்காயிடும். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. மோர் கலர் சேஞ்ச் ஆகிட்டோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மேலே கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டா பண்ண ரைஸோட கலந்து கொடுத்துட்டா டுடேஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி. நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.